ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் யோகா ட்ரைனர் விஜயா பேசுறேன். இன்னைக்கான பயிற்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால் பயிற்சி தான். நம்ம எதுக்காக நம்ம கால் பயிற்சி பண்ணணும்? நம்ம இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் நடக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே பைக்கு, காரு இந்த மாதிரி தான் நம்ம போறோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு கடைக்கு போகணும்னா கூட நம்ம வாக் பண்றதே கிடையாது. நம்ம ஏஞ்சி தினம் வாக்கிங் போறோமான்னா அதுவும் கிடையாது. அப்போ நம்மள்ட்ட நடையே இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி பாருங்க, நம்ம சிஸ்டத்துல உட்காந்தே பண்ணுவாங்க. அப்புறம் ஷாப்பிங்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆகும்னா ரொம்ப லெக் பெயின் ஆயிட்டு கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். கால் அடிக்கடி மரத்து போகும், பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. ஸோ நம்ம மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே தூங்கி ஏஞ்சதையும் உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா இந்த மாதிரி கால் வலி வராது. அப்புறம் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா முழங்கால் வலி, அப்புறம் பாத வலி, ஹீல் பெயினா இருக்கு. மெயினா இந்த காஃப் மசில்ஸ் இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் பெயின் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க வலி இல்லைன்னு சொல்றாங்க, எல்லா இடத்துலயுமே வலிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நீங்க ஒரு அவேர்னஸா நீங்க ஒரு கால் பயிற்சி, இந்த யோகால பாத்தீங்கன்னா கால் பயிற்சி ரொம்ப சிம்பிளான பயிற்சியும் இருக்குது. நீங்க அதை பார்த்து நீங்க யோகா பண்ணி உங்க கால்களுக்கு நீங்க ஸ்ட்ரென்தனா வச்சுட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போச்சுன்னாவே உங்களுக்கு லெக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முட்டியில பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்றாங்க. ஏன்னா அங்க தேய்மானம் ஆயிடுது. தேய்மானம் ஆறதுனால அவங்களுக்கு நடந்தா ஒரு சவுண்டு கேட்கும், உட்காந்தா சவுண்டு கேட்கும். ஸோ என்னால உட்காரவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கீழவே என்னால உட்கார முடியாது, சேர்ல தான் உட்கார முடியும்வாங்க. நீங்க பாருங்க நல்லா, இன்னைக்கு யாரு தரையில உட்காடுறோம்? யாருமே தரையில உட்கார்றது கிடையாது. நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்றத முதல்ல அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம காலை தொங்க போட்டுட்டு தான் உட்காந்து சாப்பிட்றோம். நம்ம அதிகமா லெக் பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி பிளட் சர்க்குலேஷன் போனாலுமே நீங்க ரொம்ப தொங்க போட என்ன ஆகுதுன்னா கால்லாம் வீங்க ஆரம்பிச்சிருது. நீங்க பஸ் டிராவல் பண்ணும்போது பாருங்க, பஸ்ல கால் வீங்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம். கால் விட்டு இறங்கினா கால் பெருசா இருக்கும், நம்மளே பயந்துருவோம். ஸோ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வெஸ்டர்ன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. மோஸ்டா நீங்க எல்லாம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஒரு ½ வாக்கிங் போங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம ஒரு ப்ரிவென்டா எடுத்துக்கலாம். நம்ம ப்ரிவென்டா இருக்கலாம். அது மட்டும் இல்ல எனக்கு வாக்கிங் போக டைம் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க உங்க வீட்டுல ஒரு சிம்பிளா ஒரு யோகா மேட் வாங்கி நீங்க கால் பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க கால்கள்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும்பொழுது உங்களுக்கு இந்த நீ பெயின் எல்லாம் வராம பாதுகாத்துக்கலாம். சரி வாங்க அந்த பயிற்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளால எவ்வளவு தூரம் வேணாலும் நடக்க முடியும், எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மளால நிக்க முடியும். இப்போலாம் நம்ம நடக்கிறதே அரிது தானே. ஆனா நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால நடக்க முடியும், நிக்க முடியும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும், கால் மரத்து போகாது, ஹீல் பெயின் வராது, நீ பெயின் வராது. சர்ஜரியில இருந்து நம்மள வராம ப்ரிவென்டா பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு பயிற்சி அந்த கால் பயிற்சி. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்க ஸ்டில் லெக் இந்த தண்டாசனம் கால் நீட்டிக்கணும். உங்க கைகளை பாத்தீங்கன்னா பக்கவாட்டுல சைட்ல இப்படி சைட்ல வச்சிடணும். இங்க வைக்க கூடாது, உங்க ஷோல்டருக்கு நேரம் வைக்காதீங்க, கொஞ்சம் உங்க பேக் சைட்ல இப்படி தள்ளி வைங்க. வச்சுட்டு உங்க முதுக லைட்டா பெண்ட் பண்ணிக்கோங்க, சாஞ்சா மாதிரி உட்காந்துக்குங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்குங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரெயிட்னா இந்த ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்னா உங்களுடைய தம் ஃபிங்கர், இந்த 2 தம் ஃபிங்கரும் உங்க ஃபேஸ் பார்த்தா மாதிரி இப்படி பெண்ட் பண்ணணும். அப்பதான் இந்த ஆங்கிள் உங்களுக்கு அந்த பயிற்சி கிடைக்கும். டவுன்னா ஃப்ளோரை பார்த்தா மாதிரி டவுன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 3 டைம் இது பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெப் உங்களுக்கு 12 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஸ்ட்ரெயிட் அப், ஸ்ட்ரெயிட் டவுன், ஸ்ட்ரெயிட் அப், ஸ்ட்ரெயிட் டவுன், ஸ்ட்ரெயிட்
அப், ஸ்ட்ரைட், டவுன், ஸ்ட்ரைட். இப்போ 3 டைம் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லைட்டா லெக்கை வந்து கேப் வச்சுக்கணும். இப்போ இன் சொல்லும் போது எடுத்ததையும் உங்களுக்கு வந்து தம் ஃபிங்கர் டவுன்ல ஃப்ளோரை வந்து இப்படி டச் பண்ண வராது. போக செய்ய தான் வரும். நீங்க அதுக்காக முட்டி இப்படி வந்து தூக்கி இப்படி டவுன் பண்ண வேண்டாம். உங்களால எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ மட்டும் நீங்க பெண்ட் பண்ணுங்க. இன், அவுட், அவுட் சொல்லும் போது உங்களுடைய சிண்டு விரல் ஃப்ளோரை டச் பண்ற மாதிரி பார்த்துக்குங்க. இதை பெண்ட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாவே வச்சுக்கோங்க. இது இப்படி பண்ணுங்க. சிண்டு விரல் டவுன்ல இருக்கணும். இன், அவுட், இன், அவுட். 3 டைம் பண்ண உடனே நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் கிளாக் வைஸ் ரொட்டேஷன், லெஃப்ட் டு ரைட் ரொட்டேஷன் பண்ணும். 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் ரைட் டு லெஃப்ட். 1 2 3. ஓகே, இது எனக்கு எப்படிங்க இது சுத்துறதே எனக்கு தெரியல, சில பேர் வந்து எனக்கு இது சுத்தவே வரமாட்டேங்குதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. லெஃப்ட்ல பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல பெண்ட் பண்ணி ரைட் பெண்ட் பண்ணி அப் வந்தோம்னா அந்த ரொட்டேஷன் வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்கும். புரியாதவங்களுக்காக நான் இதை சொல்றேன். இது 8 வயசுல இருந்து யார் வேணா பண்ணலாம். உங்களால இதுல எந்த ஸ்டெப் முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எது முடியலையோ கொஞ்சம் பெரியவங்களா இருக்கவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ 3 ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ 4th ஸ்டெப் உங்களுடைய ரைட் லெக்கை மடக்கி பாத்தீங்கன்னா இந்த முட்டிக்கு மேல இந்த கணுக்கால், இது கணுக்கால் வந்து இந்த முட்டியை விட்டு வெளியில வச்சுக்கணும். அப்பதான் நீங்க காலை டைட்ஸ் மேல வச்சுட்டீங்கன்னா ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ லெக் பெயின் ஆகும். அதனால உங்க முட்டியை விட்டு இந்த கால் பாதம் வெளியில வரணும். இப்படி வச்சுட்டு உங்க ரைட் இப்ப வலது கால் மடக்குனீங்கன்னா இடது கையால அந்த ஃபிங்கர் பிடிக்கணும். இப்படியெல்லாம் பிடிக்க கூடாது. ஏன்னா ஒரு பெருக்கல் மாதிரி பிடிக்காதீங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த கால் மடக்குன உடனே நேரா இந்த கையால பிடிச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால் எல்போட்ட பிடிச்சுக்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா கொலுசு போடுற இடத்துல பிடிச்சிக்கலாம். இப்போ கூன் போட்டு உட்காந்துட கூடாது. ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து உட்காந்துட்டு கீழ் நோக்கி ரொட்டேஷன் 3 டைம், மேல் நோக்கி ரொட்டேஷன் 3 டைம் பண்ண போறோம். இப்போ 4th ஸ்டெப் 1 2 3. அப் ரொட்டேஷன் 1 2 3. அகைன் மறுபடியும் டவுன் ரொட்டேஷன் 1 2 3. That's all. 4th step over. Next 5th step. 2 கைகளையும் முட்டிக்கு அடியில வச்சுக்கணும். இன் சொல்லும் போது மேல தூக்கணும். அவுட் சொல்லும் போது இந்த ஃபிங்கரை வந்து முட்டி மேல வச்சு கீழே பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? இன், அவுட், இன், அவுட், இன், அவுட். இப்போ உங்களுக்கு இதுல 3 ஸ்டெப்ல இப்போ செகண்ட் ஸ்டெப் பண்ணோம், இதுல 3 பண்ணோம், இது 4 பண்ணோம், இது 5th பண்ணோம். இப்போ 6th ஸ்டெப் பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த தைட்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லூசனிங் பண்றதுக்கு தான் இப்போ ரொட்டேஷன் பண்ண போறோம். இங்க இருக்க ஜாயிண்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் கிடைக்கும். அப்பதான் ஆசனாஸ் பண்ண உங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். இப்போ டவுன் ரொட்டேஷன் கீழே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. டவுன் ரொட்டேஷன் எது, அப் ரொட்டேஷன் எது, இந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம். கீழே ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மேல ப்ரெஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ 6th ஸ்டெப் 1 2 3. இப்போ அப் ரொட்டேஷன் 1 2 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 6th ஸ்டெப் ஓவர். இதே சேம் டிட்டோ 3 ஸ்டெப் இந்த லெக்குக்கு பண்ண போறோம். 7th ஸ்டெப் லெக் வந்து முட்டிக்கு மேல வச்சுக்கிறோம், கணுக்கால் வெளியில வச்சிடறோம். உங்களுடைய கூன் போட்டு உட்காராம சிட் ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட், இந்த லெக் ஃபிங்கர் இப்படிலாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ உங்களுடைய ரைட் ஹேண்டால லெஃப்ட் லெக் பாதத்தை பிடிச்சிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டால கணுக்கால எல்போவை பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இப்போ டவுன் ரொட்டேஷன் 1 7th ஸ்டெப் 2 3. அப் ரொட்டேஷன் 1 2 3. இதுக்கு மட்டும் நம்ம 9 டைம்ஸ் செய்யறோம், அவ்வளவுதான். அகைன் 1 2
3. அதாவது கிளாக் வைஸ் 3, ஆன்டி கிளாக் வைஸ் 3, அகைன் கிளாக் வைஸ் 3. தட்ஸ் ஆல். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் இன் அவுட். இப்படியேவும் பண்ணலாம். நீங்க இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இப்படியும் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் 1 2 3. அப் ரொட்டேஷன் 1 2 3. நெக்ஸ்ட் 9th ஸ்டெப் ஓவர். இப்போ 10 11 12 பண்ண போறோம். 10th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் லெக் தான் ஃபர்ஸ்ட் இன் அவுட் பண்ணும். இப்படி லெக்கை வந்து இப்படி கீழே தரையில ஃப்ளோர்ல தேய்ச்சி இழுக்காதீங்க. ஹீல் பெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு தூக்கி லிஃப்ட் பண்ணி இங்க இந்த லெக்கு நீக்கு பக்கத்துல டச் பண்ணி வச்சு உங்க சின்ன டச் பண்ணுங்க. ஏன் எப்படிங்க, எனக்கு வந்து ஃபேட்டா இருக்கு, பெல்லி ஃபேட் இருக்கு, எங்களுக்கு வந்து இப்படி கால் மடக்க தான் முடியுது, டச் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நீங்க இந்த லெக்கை ஸ்ட்ரைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. என் இப்படி அட்லீஸ்ட் குனியவாவது ட்ரை பண்ணுங்க. என் அவுட் என் அவுட் என் அவுட். நெக்ஸ்ட் 11 என் அவுட் என் அவுட் என் அவுட். நெக்ஸ்ட் 12th ஸ்டெப். இது பெரியவங்களால முடியலன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. முடியறவங்க இந்த ஸ்டெப்பை பண்ணிக்கலாம். இன் போத் லெக் இன் அவுட் பண்றோம். 12th ஸ்டெப் அவுட் இன் அவுட் இன் அவுட். தட்ஸ் ஆல்ங்க 12 ஸ்டெப். நீங்க இதுல உங்களுக்கு எது முடியுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த கால் பயிற்சி பண்ணி நீங்க ஆரோக்கியமா இருங்க. கால் வலி இல்லாம உங்களை பாதுகாத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.